Hi, hello friends. Welcome to Easy English with Amita YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு 1000 error spotting series போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுனா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரெகுலரா வந்துட்டு இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங் நீ திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிவைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது எங்கே எரர் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஒன், people have the freedom of speech but at the same time each of them have to remember their fundamental duties. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆக்சுவலி பார்ட்டாவே டிவைட் ஆகி தான் இருக்கு. ஸோ ஒரு பார்ட்ல எரர் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பீப்புள் அப்படின்றது என்ன, இங்க வந்து ப்ளூரல்ல தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ ப்ளூரல்ல மென்ஷன் பண்ணும்போது பீப்புள் அப்படின்றது ப்ளூரல்ல மென்ஷன் பண்ணும்போது வேர்பு வந்துட்டு எப்படி இருக்கணும், ப்ளூரலா தான் இருக்கணும். ஸோ ப்ளூரல்ல தான் இருக்கு, ப்ளூரல் வேர்பா தான் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு எரர் இல்லை. பீப்புள் ஹாவ் த ஃப்ரீடம், த பக்கத்துல ஒரு நவுன் வரணும், ஃப்ரீடம் இட்ஸ் அ நவுன். ஸோ இந்த பார்ட்ல எரர் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃப் ஸ்பீச் பட் அட் த சேம் டைம் என்னன்னா, பீப்புள் ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பீப்புளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணணும்னா ஈச் ஆஃப் தெம், பட் த சேம் டைம் ஈச் ஆஃப் தெம், இங்க ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, ஈச் ஆஃப் தெம் ஹாவ் டு ரிமெம்பர் தேர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. ஓகேவா? பட் அட் த சேம் டைம் ஒவ்வொருத்தரும் என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க பாருங்க, ஈச் ஆஃப் தெம் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஈச் ஆஃப் தெம், ஈச் ஆஃப், ஈதர் ஆஃப், நெக்ஸ்ட் நீதர் ஆஃப், இது 120 கிராமர் ரூல்ல இது ஒரு ரூல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஈச் ஆஃப் அப்படின்னு ஒரு நவுன் வரும், இதுக்கப்புறம் ஒரு நவுன் வரும். ஓகேவா? ஸோ ஈச் ஆஃப் அப்படின்னு இப்படி வரும்போது, ஈதர் ஆஃப் நீதர் ஆஃப் இப்படி வரும்போது இப்படி வந்து கலெக்டிவா பர்சனை பேசுவாங்க. இப்படி பேசும்போது என்னன்னா அந்த வேர்ப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்குலர் வேர்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஈச் ஆஃப், ஈதர் ஆஃப், நீதர் ஆஃப் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி அதை பேசும்போது அந்த வேர்ப் வந்துட்டு சிங்குலர் வேர்பா இருக்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈச் ஆஃப் தெம், ஓகே, ஹாவ் டு இருக்கு பாருங்க. ஹாவ் டு அப்படின்றது எதுக்கு வரும்னா ஐ, வி அண்ட் யூ, தேக்கு ஹாவ் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஹாவ் வரும். பட் ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து ஹேஸ் வரும். ஓகேவா? ஸோ ஈச் ஆஃப் தெம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் மீன் பண்றாங்க. ஒவ்வொருத்தையும் மீன் பண்ணும்போது அது எப்படி வரும் அப்படின்னா சிங்குலர் அப்படின்ற ஃபார்முக்கு வரும். ஈதர் அப்படின்னாலும் ரெண்டுல ஒண்ணு, ஈச் ஆஃப் தெம் அப்படின்னாலும் குரூப் ஆஃப் பீப்புள்ல ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்றாங்க. நீதர்னா ரெண்டுல எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்ப இங்க ஒவ்வொருத்தரையும் மென்ஷன் பண்ணும்போது அப்ப அது எப்படி வரும், ஒவ்வொரு பர்சனையும் இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்ணும்போது சிங்குலர்ல தானே வரும். ஸோ ஈச் ஆஃப் தெம் அப்படின்னு வரும்போது ஹாவ் டுன்னு வரக்கூடாது, இங்க ஹேஸ் டுன்னு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈதர் ஆஃப், ஈச் ஆஃப், நீதர் ஆஃப் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்ப் வந்து எப்போதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்குலர் வேர்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ பீப்புள் ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பட் அட் த சேம் டைம் ஈச் ஆஃப் தெம் ஹேஸ் டு ரிமெம்பர் தேர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? Okay, next one. The number of students competing in the event has been fallen because of the prize money. Okay, so the number of students competing in the event has been fallen because of the prize money. அதுக்காக மணிக்காக வந்துட்டு என்ன பண்றாங்க, ஈவெண்ட்ல காம்படிஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ பாருங்க, the number of students, okay, competing in the event has been fallen because of the prize money. The number of students la error illa, competing in the event noun da inga error illa, has been fallen. inga ஒரு word இருக்கு பாருங்க, fallen அப்படினு. actually இது என்ன verb, fall. ஓகேவா? so fall, fell, fallen, falling,
false. ஓகேவா? ஸோ இதுல என்ன அப்படின்னா இது வந்துட்டு என்ன ஒரு intransitive verb. வேர்ப்ல வந்து ரெண்டு வேர்ப் இருக்கு. ஒன்னு வந்து transitive verb, இன்னொன்னு வந்து intransitive verb. இந்த transitive verbக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா passive voice நம்மளால எழுத முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் I eat an apple. I eat an apple. ஏன் வந்து இந்த transitive verbக்கு நம்ம எழுத முடியும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து இங்க டைரக்டா இருக்கும். இங்க எது ஆப்ஜெக்ட் ஆப்பிள். ஸோ இதை நான் எப்படி பாசிவ்ல எழுதலாம் அப்படின்னா an apple is eaten by me இப்படின்னு என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவே the baby smiled. The baby smiled. இது வந்து சப்ஜெக்ட் தான், இது verb தான். ஆனா வந்து இது நம்ம பாசிவ்ல கன்வெர்ட் பண்ண முடியாது. The smile is எப்படி வரும்? இது நம்ம கன்வெர்ட் பண்ண பேபி சிரிச்சா அப்படின்றது அந்த பேபி குழந்தை வந்து சிரிச்சிச்சு அப்படின்றத நம்ம வந்து அப்படியேதான் சொல்ல முடியும். பேபி ஸ்மைல் இதை வந்து பாசிவ்ல கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வேர்ப் தான் வந்துட்டு என்ன இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இந்த மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு வந்து பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபாலுக்கும் வந்துட்டு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஸோ பாசிவ் ஃபார்ம் கிடையாது அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ்க்கு பாசிவ் ஃபார்ம் நம்மளால எழுத முடியாது. ஸோ அப்படி எழுத முடியாது அப்படின்னா இந்த மாதிரி பாசிவ்ல அது வராது. ஸோ ஹேஸ் பீன் ஃபாலன் வராது. இது ஆக்டிவ்ல தான் இருக்கும், பாசிவ்ல வராது. ஓகேவா? ஸோ ஹேஸ் ஃபாலன் தான் வரும், ஹேஸ் பீன் ஃபாலன் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ the number of students competing in the event has fallen because of the prize money. Has fallen because of the prize money. ஓகேவா? ஓகே. Okay, next one. While he used to walk along the road, a wild and ferocious dog knocked at him. Okay, என்ன சொல்ல வராங்க? அவர் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது wild and ferocious dog வந்து knocked him down. ஓகேவா? ஸோ இங்க வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா பாஸ்ட்ல, அதாவது இது பிரசன்ட், இது ஃபியூச்சர், இது பாஸ்ட். ஓகேவா? ஸோ பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இது செகண்ட் ஆக்ஷன். ஓகேவா? ரெண்டு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு ஆக்ஷனை பத்தி இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ப்ராக்ரஸ் வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு ப்ராக்ரஸ் இப்படி நடந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசும்போது பாஸ்ட்ல ரெண்டு ஈவெண்ட் வந்து மென்ஷன் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு இல்லையா, இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். இது எப்படி மென்ஷன் பண்ணணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன? ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். அந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். இந்த செகண்ட் நடந்திருக்கு இல்லையா இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட் எப்படி பேசணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். செகண்ட் நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல பேசணும். ஸோ அதாவது இங்க என்னன்னா while he was used to walk along, அதாவது என்னன்னா அவர் அந்த ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஓகேவா? நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் நாய் பார்த்துட்டு என்ன பண்ணுது, அந்த டாக் வந்து knocked him down. ஓகேவா? ஸோ இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு. அவர் வந்துட்டு அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த டாக் வந்து அவரை பார்த்துட்டு கடிச்சிருக்கு. ஓகேவா? சோ அப்ப எப்படி வரும்னா இந்த அவர் நடந்து போயிட்டு இருக்காரு இல்லையா, இதான ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். சோ அந்த ஆக்ஷன் எப்படி வரணும்? இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரணும். பட் இங்க நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இது சிம்பிள் பாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. சோ திஸ் இஸ் ராங். சோ he used to walk ன்னு வராது. while he was walking along the road. while he was walking அப்படின்றது என்ன? It's a past continuous tense. While he was walking along the road, a wild and ferocious dog knocked him down. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன்ஸை பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் செகண்ட் ஆக்ஷனை வந்து சிம்பிள் பாஸ்ட்லையும் பேசுவோம். Okay, next one. Anaya is even willing to make Mexico one of the first countries to introduce us a universal basic income. Okay, Anaya அப்படின்றது என்ன? She is a girl, so she can வரும், is தான் வரும். Okay,
she is even willing. இது வந்து எப்படி பேசுறாங்க? present continuousல பேசுறாங்க. okay fine. willing to make, to வரும்போது verb எப்படி இருக்கணும்? V1 verb. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. to make Mexico, மெக்சிகோ வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? one of the countries, one of the இப்படி வரும்போது அந்த verb, அந்த noun எப்படி இருக்கணும்? plural noun-ஆ இருக்கணும். okay, plural noun-ஆ தான் இருக்கு. no problem. to introduce us. இங்க எப்படி 2 க்கு அப்புறம் V1 வந்துச்சோ அதே மாதிரி தானே இங்கேயும் 2 க்கு அப்புறம் V1 வரணும். பட் இங்க எப்படி இருக்கு? V5 verb கொடுத்திருக்காங்க. to introduce us வராது. 2 பக்கத்துல V1, 2 plus V1, so to introduce, to introduce a universal basic income. okay, so error எங்க இருக்கு? இங்க இருக்கு. So Anaya is even willing to make Mexico one of the first countries to introduce a universal basic income. Okay, ma? Okay. Okay, next one. There were no surprises in the second bi-monthly monetary policy announcement by the Reserve Bank of India. அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த பாலிசில இருந்து there were no surprises எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க வந்து there were no surprises அப்படின்றது எப்படி சொல்றது? கலெக்டிவ் ஆஃப் plural அது மாதிரி பேசுறாங்க. so there were அப்படின்றது ஓகே. in the second bi-monthly monetary policy announcement by the Reserve Bank of India. so இங்க வந்துட்டு எரர் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்துட்டு கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? okay, so there were no surprises in the second bi-monthly monetary policy announcement by the Reserve Bank of India. okay, so இன்னைக்கு வந்து error spotting seriesல இன்னைக்கு ஒரு set of questions வந்து பார்த்திருக்கோம். exam based இந்த மாதிரி தான் உங்களுக்கு examலயே வரும். ஓகேவா? so அந்த பேஸ்ல set of questions வந்து பார்த்திருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி set of questions வந்து பார்க்கலாம். ஓகேவா? okay, so class பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. that's with the session guys. next class la paakalam.